வணக்கம். இன்னைக்கு நம்ம மகர ராசிக்கு 2025ஆம் ஆண்டுல ஜாப், கெரியர், பிசினஸ், இன்கம் இது மட்டும் பர்டிகுலரா எப்படின்னு பார்க்கலாம். நான் ஏன் இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றேன்னா, நீங்க அன்றாட ஏதோ ஒரு வேலைக்கு போவீங்க. எதுக்கு போறீங்கன்னா ஒரு வருமானத்தை நோக்கி தான் போவீங்க. உங்களோட கஷ்டத்தை, உங்களோட ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தை தீர்க்கறதுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு யாரா இருந்தாலும் ஒரு வேலை பார்க்கலாம். சில பேர் தொழிலுக்கு போகலாம், ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேண்டி போயிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கிறப்போ ஜாப்னாலுமே நான் ஜாப் நிறைய கேட்டகரியை பிரிச்சிடுறேன். எப்படின்னா, வேலை தேடிட்டு இருக்கிறவங்க மகர ராசியில் ஒரு கேட்டகரி, வேலையில இருக்கிறவங்க ப்ரொமோஷன் எதிர்பார்த்து வேற கேட்டகரியில வேற ஜாப் சேஞ்ச் ஆகக்கூடிய மைண்ட் செட்ல இருக்கிறவங்க ஒரு கேட்டகரிக்குள்ள வருவீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு 2025ல எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த இயர் நீங்க கிளியர் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படின்னு பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு நீங்க நினைச்ச மாதிரியான டிரான்ஸ்பர் கிடைக்குமா, உங்களுக்கான இன்கிரிமெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு எனக்கு பிசினஸ் செட் ஆகுமா, பிசினஸ் நல்லா ஒரு லாபம் கொடுக்குமா அப்படின்ட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு எப்படி செட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பிசினஸ்ல இருக்கிறேன், இந்த கேட்டகரி நான் ஆல்ரெடி பிசினஸ்ல இருக்கிறேன், எனக்கு எந்த மாதிரியான பலன்கள், எனக்கு இனிமேலாச்சும் டைம் நல்லா இருக்குமா, இல்ல நான் நல்லா சைன் ஆகணும், இல்ல நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுமா அப்படின்ட்டு ஒரு ஆட்கள் இருப்பீங்க. அடுத்து நான் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், நான் ஃபாரின்ல தான் நான் நிறைய சம்பாதிக்கணும், நான் ஃபாரின்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் பல நாள் கனவோட இருப்பீங்க. உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு, நீங்க இந்த 2025 இயர்ல 2025ல நீங்க வெளிநாடு போவீங்களா, உங்களுக்கு அந்த யோகம் இருக்கா அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அடுத்து கன்சல்டிங் அண்ட் சர்வீஸ் ஃபீல்டு, இந்த சர்வீஸ் ஃபீல்ட்ல மக்களா ஹெல்ப் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயத்துல மக்களுக்கு ஹெல்ப் பண்ற ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீடைல்டா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஏன்னா நீங்க பாக்குறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஃபீல்டுக்குள்ள இருப்பீங்க. ஒன்னா பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம், இல்ல வேலை தேடிட்டு இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கலாம், கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கு, எந்த மாதிரியான மாற்றங்கள் நீங்க எதிர்பார்க்கலாம், உங்களுக்கு நன்மையா தீமையா அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் லைனா பார்க்கலாம். நீங்க தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணா புரியாது. சோ இப்போ 2025ல மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, முதல் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 7.5 சனி ஒரே ஒரு விஷயம் தான், 7.5 சனி கம்ப்ளீட்டா உங்களை விட்டு போயிருது. இவ்வளவு நாளா ஏதோ ஒண்ணு பண்ணாலும் சின்ன சின்ன தடுமாற்றத்தை கொடுத்துட்டு இருந்திருக்கும், தடை கொடுத்துட்டு இருந்திருக்கும். ரொம்ப கடைசி ஒரு 7.5 வருஷம் ரொம்ப அடிபட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கிற நீங்க இனிமேல் இப்ப பாத சனியை இருந்து 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பிப்ரவரி 2025 சனி பகவான் பயிற்சி ஆயிருவாரு. அப்ப 3ஆம் இடத்துல ஆல்ரெடி யார் இருக்கிறான்னா ராகு பகவான் பின்னோக்கி டிராவல் பண்றப்ப 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். அவர் ஏப்ரல் மாசத்துல பயிற்சி ஆவார். அப்ப ராகு 2ஆம் இடத்துக்கு வந்தா கேது பகவான் 8ஆம் இடத்துக்கு போயிருவாரு. 9ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு கேது பகவான் பயிற்சி ஆயிருவாருன்னு சொல்லலாம். அடுத்து குரு பகவான் இருக்கிறார், அவர் மே மாசத்துல எங்க பயிற்சி ஆவார் அப்படின்னம்னா 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாரு. சோ இதுதான் ராஜ கிரகங்களின் டிரான்சிஷன். இதுதான் பெரிய கோள்களோட நகர்வு இப்படிதான். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கே தெரியும், சனினா 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஒரு ராசில இருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆவார். குரு பகவான் அப்படின்னா 1 வருஷத்துக்கு ஒரு டைம், ராகு கேது அப்படின்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு டைம் பயிற்சி ஆவாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு இப்ப நீங்க வேலை தேடிட்டு இருக்கிற ஆட்கள் மகர ராசி சார்ந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. உங்களுக்கு உங்களோட ரூட் கிளியர்னே சொல்லலாம். ஒரு மைண்ட்ல ஒரு தெளிவு பிறக்கும். அதாவது ஓகே, இனிமேல் நான் இதுதான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்க என்னதான் இவ்வளவு நாள் எஃபோர்ட் போட்டிருந்தாலுமே அதுல சில பேர் சக்சஸ் ஆயிருக்கலாம், நிறைய பேர் நீங்க நினைச்ச எதிர்பார்த்த ஒரு விஷயத்த அடைஞ்சிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி டைமிங் இருந்திருக்கும். ஏன்னா பாத சனியில இருந்திருக்கிறப்ப அவரு ஏதாச்சும் ஒரு விளையாட்டு காமிச்சிட்டே இருந்திருப்பாரு. 7.5 சனியில காமிச்சிருப்பாரு, ஜென்ம சனி, இந்த மாதிரி எல்லாத்துலயுமே இருக்கிறப்ப பாத சனியில ஏதோ ஒரு விஷயத்த காமிச்சிருப்பாரு. அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு நாளா தடை செஞ்சுட்டு இருக்கிற கிரகம் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அமோகமான பலன்கள். ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆவார் பிப்ரவரி 2025. அற்புதமான நேரம். உங்களுக்கு இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இனிமேல் உங்களுக்கு பலன் கிடைக்கும்னே சொல்லலாம். சரிங்களா? அப்ப உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வேலை, ஒரு நல்ல ஒரு வேலைனா ஒரு நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாம நீங்க நினைக்கிறத விட ஒரு படி மேலேயே கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கோள்களோட சப்போர்ட் இருக்கிறப்போ உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, அது இல்லாம உங்களோட 10ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்களோட ஜாதகத்திலிருந்து 10ஆம் அதிபதி லக்னத்திலிருந்து மகர ராசி லக்னத்திலிருந்து 10ஆம் இடம் துலாமாரு, அங்க அதோட ராசி அதிபதி சுக்கிர பகவானா வராரு. அவர் உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அதை பொறுத்து உங்களுக்கு வேலை அமையும்னே சொல்லலாம். சரிங்களா? அதையும் பார்த்துக்கணும். அடுத்து பேரலா எடுத்து உங்க சுய ஜாதகத்தை எடுத்து என்ன தசாபுத்தி போகுது, எனக்கு அது ஃபேவரபிளா ஃபேவரபிள் இல்லையா, இந்த பாயிண்ட் நீங்க
கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கணும். அதை செக் பண்ணா தான் அடுத்து வந்து உங்களுக்கு கோச்சாரம் ஸ்ட்ராங்காக கை கொடுக்கும். என்னன்னா வந்து கோச்சாரம் உங்களுக்கு 25% தான் வேலை செய்யும், சுயஜாதகம் வந்து கரெக்டாக வேலை செய்யணும். அதுக்கு கோச்சாரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்பதான் வந்து அந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நல்லது நடக்கும்னே சொல்றேன். சரிங்களா? அப்ப ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒன்று சேர்ந்தாதான் உங்களுக்கு அந்த நல்லது வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றம், நீங்க நினைக்கிற ஒரு மாற்றம் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னே சொல்றேன். அப்போ நீங்க வேலை தேடிட்டு இருந்தா கண்டிப்பா வந்து 2025ல ஒரு நல்ல வேலை, நீங்க நினைச்ச மாதிரி நல்ல ஒரு சம்பளத்துக்கு நல்ல ஒரு வருமானத்துக்கு கண்டிப்பா போவீங்க. நீங்க அங்க போய் நல்லா, அதாவது ஒரு பிகினிங், அதாவது இவ்வளவு நாள வந்து வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அடுத்து வேலைங்கிற ஒரு பொசிஷனுக்கு போய் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து மேரேஜ், இந்த மாதிரி ஃபேமிலி பார்க்கணும். அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வந்து நீங்க மூவ் ஆவீங்க அப்படின்னே சொல்றேன். ஏன்னா வந்து 7.5 சனியில வந்து நிறைய கஷ்டத்தை பட்டிருப்பீங்க. அதுல இருந்து ஒரு பாடத்தை எடுத்துட்டு வாங்க. நீங்க வந்து சோதனையா பார்க்காம நீங்க அதுல என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னாவே நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்றப்போ, நீங்க இவ்வளவு நாள என்ன தப்பு பண்ணி எதனால வந்து உங்களுக்கு லாஸ் ஆச்சோ, எதனால நீங்க ஃபெயில் ஆனீங்களோ அதையெல்லாம் ஒரு பாடமா எடுத்துட்டு நெக்ஸ்ட் அடுத்து வர முயற்சிக்கு வந்து அடுத்து வர ஒரு ஏதோ ஒரு தடை வந்துச்சுன்னா கூட, ஏதோ ஒரு சோதனை வந்தா கூட அதை இந்த முயற்சி எடுத்து இந்த எக்ஸ்பர்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் எதனால நான் தப்பு பண்ணேன் அப்படிங்கறத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அடுத்து இதுல வந்து நீங்க அப்ளை பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் இப்படி பண்ணி தான் எனக்கு வந்து நான் தோத்துட்டேன், அப்படின்னா மறுபடியும் இதை திருப்பி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நீங்க வந்துருவீங்க. உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும் எது வந்து உங்களோட வந்து கோல் அப்படிங்கறது நீங்க வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்குவீங்க. அதை நோக்கி நீங்க டிராவல் பண்ணுவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வேலை கிடைக்கும். 2025ல உங்களுக்கு அமோகமான ஒரு பலன்கள் காத்துட்டு இருக்குன்னே சொல்றேன். சோ எல்லாருமே பாக்குறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா வேலை கிடைக்கும்னே சொல்றேன். உங்க சுயஜாதகத்தை எடுத்து எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. என்ன தசாபுத்தி போகுது, சுக்கிர பகவான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறார், இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடம் தான் உங்களோட தொழில் ஸ்தானம். அப்ப அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோ அதை பொறுத்து உங்களுக்கு வேலை அமையும்னு சொல்லலாம். சரிங்களா? அதனால நீங்க செக் பண்ணிக்காம கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும்னு சொல்றேன். அடுத்து நம்ம ஆல்ரெடி பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்கும்? மகர ராசி சார்ந்தவங்களுக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், எவ்வளவு வருஷம் சொன்னாலும் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆட்களுக்கு பிரைவேட் செக்டர்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டோம்னா, நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க இவ்வளவு நாளா. எப்படின்னா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து ரொம்ப மணினால ப்ராப்ளம் வந்திருக்கும். அதே மாதிரி வேலையில வந்து கரெக்டா வந்து உங்களால வந்து கரெக்டா வேலை செஞ்சிருக்க முடியாது. ஒன்னா நீங்க கரெக்டா பண்ற மாதிரி இருந்தாலுமே வந்து உங்களோட மேனேஜர் உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றது, இல்லைன்னா கூட இருக்கிற உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றது, உங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்றது, குத்தி காமிக்கிறது. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க, அதை மட்டும் குத்தி காமிப்பாங்க. நீ ஏன் இதை பண்ண, ஆனா நீங்க நிறைய நல்லது பண்ணிருப்பீங்க, ஆனா அது அவங்களுக்கு கண்ணு தெரியாது. பட் நீங்க என்னன்னா நீ ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு டாட் மட்டும் உங்களோட தப்பை மட்டும் ஒரு சின்ன டாட்டா இருக்கும், அதை மட்டும் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. நீ ஏன் அதை பண்ணுன அப்படிங்கிற மாதிரி உங்க மேலேயே வந்து எல்லா பழியும் உங்க மேலேயே வந்து போடுவாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியா இருந்திருக்காது, கையில காசு தங்கி இருக்காது, எதை எடுத்தாலும் விரயமா போயிருக்கும். சோ அப்படி இருக்கிற ஆட்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து என்னடா இது வேலை அப்படிங்கிற மாதிரி, சில பேருக்கு வேலை பறிபோகிற மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த மாதிரி இருந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு 2024 இப்படிதான் இருக்கும். இப்படி இருக்கிற ஆட்களுக்கு வந்து 2025 எப்படி இருக்குன்னா, அதாவது உங்க கிராஃப் வந்து மேல இருந்து ஆல்ரெடி கீழே இறங்கிட்டு இருக்கிறது டக்குன்னு மேலே ஏற போகுது அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? அதனால வந்து நீங்க எதை கண்டு பயப்பட வேண்டாம். இந்த டைம் பீரியட் சூப்பரா இருக்கு. சோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க கரெக்டா முயற்சி பண்ணுங்க. நீங்க கேட்ட இடத்துல இருந்து உதவி வரும். உங்களுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. உங்களோட திறமை வந்து இந்த டைம்ல வெளிப்படும்னே சொல்லலாம். எப்பவுமே நீங்க திறமை காட்டுறீங்க, நீங்க ஃபுல் எஃபோர்ட் போடுறீங்க, உங்களோட டேலண்ட் ஸ்கில்ல காமிக்கிறீங்க. பட் இப்பதான் வந்து நிறைய பேருக்கு வெளியில தெரியணும் அல்லவா, நீங்க எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டாலும் உங்க மேனேஜருக்கு வந்து ஹைலைட் ஆகணும் அல்லவா. சோ அப்படி இருக்கிறப்ப மேலதிகாரி அப்படின்னு சொல்லலாம். அப்ப மேலதிகாரிக்கு எப்போ வந்து நீங்க நோட்டீஸ் ஆவீங்க அப்படின்னா, இந்த டைம் பீரியட்ல பிப்ரவரிக்கு அப்புறம் வந்து நல்லா வந்து நோட்டீஸ் ஆவாங்க. ஓ பரவாயில்ல, இந்த பையனா, இந்த பொண்ணா, இந்த மேடமா, இந்த சாரா, அதாவது ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஓகே அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தாட் கிரியேட் ஆகும். கேட்ட இடத்துல உதவி வரும். நெக்ஸ்ட் வேற ஜாபுக்கு வேண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து இந்த ஜாப்ல இருந்து வேற ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு சில பேருக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்க மாதிரியே சம்பளம் கிடைக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன் இதெல்லாமே வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம், பட் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றேன். சரிங்களா? உங்களோட சுயஜாதகத்துல என்ன தசா புத்தி போகுதுங்கிறது பார்க்கணும். அதுதான் வந்து மேஜர் பிளே பண்ண ரோல. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறதுல. சரிங்களா? ஆனா கோச்சார ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நீங்க எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். நீங்க கண்ணை மூடிட்டு உட்காரலாம், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே உங்களை தேடி வரும்னு சொல்றேன். சரி, அதனால வந்து நீங்க எப்பவும் போடுற மாதிரி எஃபோர்ட்டை நீங்க கூட போட்டுக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் போடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா அப்பதான் வந்து நீங்க நிறைய பேர் வந்து உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கே வந்து உங்க மேல ஒரு கான்பிடென்ட் வரும். உங்களோட மைண்ட் கிளியரா இருக்கும். உங்களுக்கு வந்து இன்கம் நல்ல காசு வந்து கைக்கு வரும்னே சொல்லலாம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருப்பீங்க. என்விரான்மெண்ட், உங்களை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் அப்படியே ஆப்போசிட்டா மாறி, இவ்வளவு நாளா உங்களை மட்டம் தட்டிட்டு இருந்திருப்பாங்க, இப்போ உங்களை வந்து பாராட்டுவாங்க. அந்த மாதிரி வந்து சூழ்நிலை தான் இப்போ கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்னன்னா, உங்களோட சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க, என்ன தசா புத்தி போயிட்டு இருக்குதுன்னு. அதுதான் வந்து உங்களுக்கு சொல்லுவோம் ஒரு குட் டைமிங், பேட் டைமிங் அப்படின்னு. பேட் டைமிங் இருந்துச்சுன்னா எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகலாம், சில பேருக்கு கொஞ்சம் ரொம்ப தள்ளி போகலாம், இந்த மாதிரி இருக்கும். குட் டைமிங் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கண்ணை மூடிட்டு வந்த போது எல்லாமே உங்களை தேடி வரும்னே சொல்றேன். ஸோ அதுக்கு நீங்க ரெடியா இருந்துக்கோங்க.
அடுத்து வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து எல்லா தடைகளும் விலகுது. ஓகேங்களா? இவ்வளவு நாளா சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்துட்டு பாத சனியா இருந்துட்டு நிறைய தடையை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப அது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டம். அப்ப நீங்க ஒண்ணு என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, நீங்க உங்களோட முடிவை வந்து கரெக்டா எடுக்கணும். உங்களோட டிசிஷன் வந்து கிளியரா இருக்கணும். நீங்க வந்து அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட்ல வந்து ஒரு முடிவு எடுக்காம, இதுதான் நான் பண்ண போறேன் அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க கரெக்டா முடிவு எடுத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு கன்ஃபியூஷனா இருக்கக்கூடாது. என்னோட டார்கெட் இதுதான், என்னோட கோல் இதுதான், நான் இதை தான் அச்சீவ் பண்ண போறேன்னு ஒரு ஸ்ட்ராங்கா நீங்க டிசிஷன் எடுக்கிறப்போ நீங்க கண்டிப்பா போய் அதுல போய் அச்சீவ் பண்ணுவீங்கன்னு சொல்றேன். சோ அப்போ நீங்க ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்காதீங்க. ஒரு கரெக்டான கிளியரான ஸ்டேட்டுக்கு வாங்க. ஒரு தெளிவான ஒரு மன பக்குவத்துக்கு வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா தடையும் ஆல்ரெடி விலகதான் போகுது. விலகி எல்லாமே போயிடும். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கன்ஃபியூஷனால இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்க வந்து ஏதாச்சும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகலாம். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கிளியரா இருக்கிறப்போ கரெக்டா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போய் ஜெயிப்பீங்க. அது இல்லாம இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எல்லாமே நன்மை, உங்களை தேடி எல்லாம் நன்மைகள் தான் வரப்போகுது. அப்படி இருக்கிறப்போ நீங்க இந்த டைம் கிளியரா பிளான் பண்ணி ஃபுல் எஃபோர்ட் போட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் உங்க கையில. ஓகேங்களா? அதுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி போகுதுன்னு பாத்துக்கோங்க. அதுதான் மெயின் பிளே பண்ணும், மேஜர் ரோல் பிளே பண்ணும். சரிங்களா? அது இல்லாம உங்களோட சுய ஜாதகத்துல கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கறதே, அந்த யோகம் இருக்குது அப்படிங்கறதையும் பாத்துக்கணும். அதெல்லாமே இருந்தா தான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். பட் கோச்சார ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு தடை இருக்காது. இவ்வளவு நாள் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க, ஃபெயில் ஆயிருப்பீங்க, ட்ரை பண்ணிருப்பீங்க, ஜஸ்ட் மிஸ்ல போயிருக்கும், ட்ரை பண்ணிருப்பீங்க, ஏனதெல்லாம் ட்ரை பண்ணிருப்பீங்க, அது ஃபெயில் ஆயிருப்பீங்க. இனிமேல் வந்து கொஞ்சம் கரெக்டா அதை சீரியஸ்னஸா எடுத்துட்டு ஒரு கிளியரான ஸ்டேட்ல ட்ரை பண்றப்போ, கிளியரா ஒரு விஷயத்தை ட்ரை பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அது போய் சக்சஸ்ல போய் முடியும்னு சொல்றேன். சோ அதனால நீங்க என்ன ஒண்ணு பண்ணணும்னா, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, என்ன டைம் பீரியட் போகுதுன்னு பாத்துக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்க கரெக்டா உட்காந்து படிச்சீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். ரிசல்ட் வந்து உங்களுக்கு சாதகமா தான் வரும் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? அதனால வந்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பா சாதகமா தான் வரும். அடுத்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு எப்படி இருக்கும்? கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற ஆட்களுக்கு, மகர ராசி சார்ந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? உங்களுக்கு வந்து இந்த 7.5 சனியில, கடந்த இந்த 7.5 சனியில வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், நீங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க, அன்வான்டா டிரான்ஸ்பர் வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு கரெக்டா வந்து நீங்க எல்லாமே முயற்சி செஞ்சிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற பலன் கிடைச்சிருக்காது. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க, ஆனா எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் எல்லாமே பண்றேன், நான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் பண்றேன், ஆனா எனக்கு வந்து அந்த பொசிஷன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, நான் எல்லாமே நல்லதா தான் பண்றேன், ஆனா என்னை புரிஞ்சுக்கிறது வந்து, என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ஒர்க் என்விரான்மெண்ட் வந்து என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்குன்னு ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ 2025ல வந்து சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு, குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜாப்ல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னே சொல்றேன். சரிங்களா? ஜாப்ல வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்படும். உங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். உங்களை நம்பி ஒரு விஷயத்த கொடுப்பாங்க, அதை நீங்க முதல்ல பண்ணிட்டு தான் இருந்திருக்கீங்க, இப்பவும் பண்ணதான் போறீங்க, நல்லா தான் பண்ணிருப்பீங்க. இனிமேல் வந்து உங்களுக்கு அதனால வந்து, அட இந்த மேடமா, இந்த சாரா இவ்வளவு நல்லா பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்ட்டு உங்களை வந்து ஒரு பாராட்டுவாங்க, ஒரு புகழின் உச்சிக்கு போக போறீங்கன்னே சொல்லலாம். சரிங்களா? அந்த மாதிரியான டைம் பீரியட் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க இந்த டைம் வந்து வேற வீட்டை விட்டுட்டு, சொந்த வீட்டை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போய் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கு கூட சில பேருக்கு வந்து உங்க சுயஜாதக சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, நீங்க விரும்பின இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும். சில பேருக்கு கிடைக்கலாம், எல்லாத்துக்கும் இல்ல, சில பேருக்கு கிடைக்கலாம். ஸோ நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி டிரான்ஸ்பர் கிடைக்கும், நீங்க எதிர்பார்த்த மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கும். இது எல்லாமே உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்றேன். அப்போ இது வந்து ஒரு பொற்காலம்னே சொல்றேன். இந்த டைம் பீரியட நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டா நீங்க எங்கேயோ போறீங்க அப்படின்னே சொல்றேன். சரி, அதனால வந்து இந்த இயரை வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். 2024லையும் கூட எனக்கு அந்த அளவுக்கு ஓஹோ ஆகான்லாம் இல்ல, ஒரு அளவுக்கு சுமாரா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ற ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 2025 வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்றேன். சரிங்களா? அதனால வந்து நீங்க எதை கண்டுமே பயப்பட வேண்டாம், எதை கண்டுமே வந்து ஒரு பதட்டப்பட வேண்டாம். நீங்க பாட்டுக்கு உங்களோட லைன்ல போய்கிட்டே இருங்க. நீங்க பாட்டுக்கு நேர்மையா கரெக்டா நீங்க டிராவல் அப்படிதான் இருக்கீங்க, நீங்க நேர்மையா டிராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க கண்டிப்பா நீங்க வந்து 2025 முடியறதுக்குள்ள ஒரு நல்ல பொசிஷன், ஒரு நல்ல ஒரு பேர், புகழ், அடையாளம், அங்கீகாரம், இது எல்லாமே 2025 உங்களை தேடி வரும். நீங்க இவ்வளவு நாளா வந்து அதை தேடி ஓடிட்டு இருந்திருப்பீங்க, அந்த பேர், புகழ், அடையாளத்தை, அதெல்லாம் உங்களை தேடி இனிமேல் வரப்போகுது. ஸோ அதனால வந்து நீங்க வந்து மனம் தளர வேண்டாம். அப்படிங்கிற நீங்க இப்படிதான் சொல்றீங்க, ஆனா எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, உங்க சுய ஜாதகத்துல தசாபுத்தி மோசமா இருந்துச்சுன்னா அந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து நான் சொல்ற பலன்கள் வந்து ரொம்ப கம்மியா தான் நடக்கும், பர்சன்டேஜ் அளவுல ரொம்ப கம்மியா தான் நடக்கும். அதனாலதான் வந்து நான் எப்பவுமே வந்து கோச்சார சொன்னா, நீங்க வந்து ஆல்டர் வைஸ்ல வந்து நீங்க வச்சு சுய ஜாதகத்தை
பண்ணி பார்க்கணும், இது வந்து நம்மளுக்கு இதுவும் செட் ஆகுதா அப்படிங்கிறது. ரெண்டுமே மேட்ச் ஆனா தான் உங்களுக்கு அந்த அளவுக்கான சக்சஸ் வந்து ஷைன் ஆக முடியும்னு சொல்றேன். ஸோ அப்போ நீங்க வந்து உங்க சுயஜாதகத்தை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. பட் கவர்மெண்ட் ஃபீல்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு அருமையான பொற்காலம்னு சொல்றேன் 2025ஆம் ஆண்டுல. அடுத்து ஆன்சைட் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு, நான் ஃபாரின் போகணும், நான் ஃபாரின் போய் செட்டில் ஆகணும், எனக்கு இங்கெல்லாம் வேண்டாம், நான் ஃபாரின் கரன்சி தான், நான் டாலர் தான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை, சரிங்களா? அப்போ இப்படி இருக்கிற ஆட்களுக்கு நீங்க எப்போ போவீங்க? 2024 நான் ட்ரை பண்ண, 2023 நான் ட்ரை பண்ண, எல்லாமே ஃபெயிலியர். நான் என்ன ஒரு அடி எடுத்து வச்சாலுமே 4 அடி நான் கீழே தான் போறேன் அப்படின்ட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது 2025 அப்படின்னா மகர ராசி சார்ந்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் வந்து கிளிக் ஆகும்னு சொல்றேன், சரிங்களா? நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனா என்னன்னா உங்க சுயஜாதகத்துல தசா புத்தி வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்க ஃபாரின் போகக்கூடிய யோகம் இருக்கான்னு பார்க்கணும். நீங்க உங்களோட அபிலாசைகள் இருக்கிறதுலாம் தப்பே இல்லை. பட் உங்க சுயஜாதகத்துல நீங்க எந்த மாதிரியான கேரக்டர், நீங்க இங்க இருந்து சம்பாதிக்கிற ஆட்களா இல்ல வந்து நீங்க வந்து ஃபாரின் போய் நல்லா சம்பாதிப்பீங்களா அப்படிங்கறது உங்க சுயஜாதகத்துல பார்க்கணும். ஃபாரின் போகக்கூடிய யோகம் இருக்கா இல்ல இங்கேயே ஷைன் ஆகக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு. அதனால வந்து நான் வந்து ஆசைப்பட வேணாம்னு சொல்லவே இல்லை, தாராளமா நீங்க போகலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. என்னன்னா நீங்க வந்து அதை பார்த்துக்கணும், அந்த யோகம் இருக்கா, இந்த டைம் பீரியட்ல நான் போவேன் அப்படிங்கறது உங்க சுயஜாதகம் தான் சொல்லும், சரிங்களா? அப்ப கோச்சாரம் எதனால சொல்லுது, நீங்க இது எதை சொல்ல வரீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சப்போர்ட் ரோல் தான். மெயின் ரோல் வந்து உங்க ஜாதகம் தான். உங்க ஜாதகம், பிறப்பு ஜாதகம் தான் உங்களை பத்தி பேசும். அப்ப இது ஏன்னா பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்தாலுமே வந்து கோச்சாரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அந்த டைம் பீரியட் நீங்க போக முடியாது அப்படி இருக்கிற காலகட்டத்தில், சரிங்களா? அப்போ இப்போ வந்து கோச்சாரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்க சுய ஜாதகம் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா அப்ராட் போவீங்கன்னு சொல்றேன், சரிங்களா? அப்போ நீங்க நினைக்கிற மாதிரியான கண்ட்ரி, நீங்க நினைக்கிற மாதிரியான சேலரி, இது எல்லாமே வந்து கண்டிப்பா கிடைக்கும். விசா அப்ளை ஆகும், கன்ஃபார்ம் ஆகும். இவ்வளவு நாள் நிறைய பேர் அப்ளை பண்ணி கடைசி ஸ்டெப் வரைக்கும் போய் விசா கேன்சல் ஆயிரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க கரெக்டா லிஸ்ட்ல செலக்ட் ஆயிருப்பீங்க, கரெக்டா உங்களை கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஏஜ் பேரியர்ல ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால வந்து உங்களை கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. ஏதோ கிரேட் வந்து கம்மியா வாங்கியிருப்பீங்க, இதனால வந்து நீங்க போயிருக்க முடியாது ஃபாரின் ஜாப்க்கு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு தடையாவே இத்தனை நாள் இருந்திருக்கும். இனிமேல் வந்து நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியுமே வெற்றியில தான் போய் முடியும். அப்ப இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஃபாரின் ஜாப் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க நினைச்ச மாதிரியான கண்ட்ரிக்கு போகலாம். சில பேர் வந்து மைக்ரேட் ஆகலாம். அது சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா 2025 கண்டிப்பா வந்து நீங்க கடல் கடந்து டிராவல் பண்ணுவீங்க. அதுக்கு அந்த யோகம் வந்து உங்க ஜாதகத்தில் இருக்க, அந்த டைம் பீரியட் எப்படி, இதை மட்டும் பார்த்துட்டா போதும். அந்த யோகம் இருக்கா, ஃபாரின் போகக்கூடிய யோகம் இருக்கா, நான் வந்து டிராவல் பண்ணுவேன்னா இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கு, என்னோட சுயஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு பார்த்துட்டா கோச்சாரம் கிளியரா இருக்கு. இது மட்டும் உங்க சுயஜாதகம் கிளியரா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அப்ராட் போகக்கூடிய அருமையான வாய்ப்பு இருக்கு. ஸோ கரெக்டா பயன்படுத்திக்குவாங்க, தவற விட்டுறாதீங்க வாய்ப்பை. அடுத்து கன்சல்டிங் அண்ட் சர்வீஸ் ஃபீல்ட் இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துட்டோம்னா 2025 வந்து உங்களோட சேவைக்கு, அதாவது மக்களுக்கு சேவை செய்யற பணியில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து மகர ராசி சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா வந்து உங்களோட சேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வருமானம் வரும். உங்களுக்கு ஒரு பேர், புகழ், அடையாளம், மதிப்பு, இது எல்லாமே வந்து நீங்க எப்படி மக்களுக்கு சேவை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வருமானம் அந்த அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு பேர், புகழ், அடையாளம் இது எல்லாமே வந்து இந்த பொற்காலத்துல நீங்க வாங்குவீங்க. கண்டிப்பா இந்த ஆண்டுல நீங்க அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்க நிறைய பேர்னால அறியப்படுவீங்க. ஏன்னா நீங்க செய்யற சேவை, ஒரு நல்ல சேவையினால உங்களுக்கு உங்க பேரா எல்லா பக்கமே பரவும், புகழ் எல்லா பக்கமே பரவும், நீங்க ஃபேமஸ் ஆவீங்க அப்படின்னே சொல்றேன். சோ அதனால வந்து நல்லா ஃபேமஸ் ஆவீங்க, எல்லாருமே உங்களை மதிப்பாங்க. இவரை நம்பி போனா நம்மளோட பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. சோ அப்படியா இருக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். அப்போ நீங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஃபேமஸ் ஆவீங்க. எல்லாரும் வந்து நீங்க அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றீங்களோ அதை பொறுத்து அவங்க உங்களை வந்து ரொம்ப மேல வந்து உங்களை வச்சுக்குவாங்க. சோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் உங்க சேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பலன் இருக்குதுன்னே சொல்லலாம். அதனால வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு பொற்காலம்னே சொல்லலாம், சரிங்களா? அதனால வந்து நீங்க நல்லா சேவை செய்யுங்க மக்களுக்கு. அவங்க உங்களை வந்து கண்டிப்பா வந்து உங்க பெரிய ஒரு இடத்துல வந்து அவங்கனால உங்களுக்கு நிறைய வரவு உண்டு அப்படின்னே சொல்லலாம். உங்க சேவைக்கு ஏற்ற மாதிரி நல்ல வரவு, நீங்க எவ்வளவு சேவை செய்றீங்களோ மக்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வரவு அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும்னே சொல்றேன் இந்த 2025. அடுத்து வந்து பிசினஸ் செய்யக்கூடிய ஆட்களுக்கு எப்படி இருக்கும் 2025 மகர ராசி சார்ந்தவங்களுக்கு? 2025 வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நான் எல்லா ராசிக்கும் ஆல்ரெடி நான் சொன்னதுதான். என்னன்னா வந்து உங்களோட சுயஜாதகத்தை எடுத்து எனக்கு பிசினஸ் வருமா, எனக்கு ஜாப் வருமா, அதை கிளியர் பண்ணிக்கோங்க. எனக்கு பிசினஸ் வரும்னா என்ட்ராங்க. பிசினஸ் எனக்கு வராதுன்னு நீங்க கிளியரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க யாராச்சும் ஒரு அஸ்ட்ராலஜிட்டு கொடுத்து எனக்கு பிசினஸ் வராது அப்படின்னா தயவுசெய்து உள்ள வந்துடாதீங்க, ஓகேங்களா? வந்தா லாஸ்ட் ஆகும், ஓகேவா? இதை நான் சொல்லணும் இல்ல, அதனால சொல்றேன். அப்போ உங்களுக்கு பிசினஸ் வரல அப்படின்னா ஜாப் சைடு போயிருங்க. பிசினஸ் தான் அப்படின்னு, பிசினஸ் எனக்கு வருது, நான் பிசினஸ் நான் பண்ணியே ஆகணும், நான் ஜாப் 9 to 5 ஜாப் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிற ஆட்களுக்கு வாங்க. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எப்படி இருக்குன்னா நீங்க வந்து
என்ட்ராகிற தப்பு இல்லை, நல்லா தான் இருக்கு. யாராச்சும் ஒருத்தவங்களோட கைடன்ஸ் வேணும். ஓகேங்களா? நீங்க எடுக்கக்கூடிய முடிவு வந்து இனிமேல் கரெக்டாக தான் இருக்கும். பட் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பு பார்த்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நீங்க இப்பதான் ஃபர்ஸ்டா ஃபீல்டுக்குள்ள வர ஆட்களா இருந்தா உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியணும். ஓகேங்களா? இது வந்து ஒன்றும் சாதாரண ஒரு விஷயம் இல்லை, வண்டி எடுத்து ஓட்டுற மாதிரி இல்லை. இது வந்து அவ்வளோ ரிஸ்கான விஷயம். ஏன்னா நீங்க உங்களோட அமௌண்ட், உங்களோட மணி, உங்களோட டைம் எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ண போறீங்க. கரெக்டா? ஓகேவா? நீங்க ஜாப் நாங்க கூட உட்காந்துட்டு வரீங்க. ஏன்னா ஜாப் பண்றது கஷ்டம் தான். நான் என்ன சொல்றேன்னா, ஜாப்னா ரிஸ்க் இல்லை. ஓகேங்களா? நீங்க உங்களோட வேலையை செய்றீங்க, நீங்க வந்து பே ஆஃப் வாங்குறீங்க. பட் இங்க என்னன்னா, நீங்க உங்களோட மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, உங்களோட டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. அப்ப அது லாஸா போயிடுச்சுன்னா அது உங்களுக்கு தானே லாஸ். சோ அதனால தான் நான் இவ்வளவு ஐட்ரேட் பண்ணி திருப்பி நான் அதனால தான் இவ்வளவு சொல்றேன். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தை திங்க் பண்ணி பண்ணணும். எனக்கு எந்த மாதிரியான பிசினஸ் சூட் ஆகும், நான் பக்கத்துல இருக்கிறவன் எதுக்கால இருக்கிறவன் என்ன பண்றான்லாம் முக்கியம் இல்ல. எனக்கு எது செட் ஆகும், எனக்கு பிசினஸ் வருமா, எனக்கு இந்த டைம் பீரியட், எனக்கு இந்த தசாபுத்தி நடக்குது, எனக்கு பிசினஸ் செட் ஆகும், இந்த டைம் பீரியட் நான் பண்ணலாமா, இது எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு நீங்க என்டர் ஆனீங்கன்னா 2025ல கண்டிப்பா ஒரு நல்ல பொசிஷனுக்கே போகலாம். இனிஷியலா பிகின் பண்ணாலுமே அதாவது இப்பதான் நீங்க தொடங்குறீங்க அப்படின்னாலுமே வந்து அந்த டைம் பீரியட், அந்த கூட இருக்கிறவங்க நல்லா சப்போர்ட் பண்ணனா, பார்ட்னர் யாராச்சும் இருந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா, இல்ல வந்து கைடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீங்க வந்து புகழின் உச்சிக்கே போவீங்க அப்படின்னே சொல்றேன். புகழோட உச்சிக்கே போவீங்க. சோ அந்த மாதிரியான டைம் பீரியட் தான். இது எல்லாமே பார்த்து பண்ணணும். அதான் நான் சொல்றேன். எடுத்த கவுதான் பண்ணிட்டோம்னா லாஸ் உங்களுக்கு தான். ஓகேங்களா? வேற யாருக்கும் இல்ல. அதை மட்டும் ஒன்னு பார்த்துட்டு பண்ணுங்க. பட் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன். அடுத்து பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த 7.5 சனியில நிறைய பேர் வந்து நிறைய லாஸ் ஆகிருக்கும். நிறைய லாஸ், ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருக்கும், நிறைய மணி லாஸ், கடன் பிரச்சனை அதிகமா இருந்திருக்கும், நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்திருக்கும். நீங்க இதெல்லாமே பார்த்துட்டு எதுக்குடா நான் பிசினஸ் பண்றேன், நான் ஒரு காலத்துல நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன்டா, இல்ல நான் இப்பதான், அதாவது 7.5 சனி காலகட்டத்தில் வந்து நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நான் ஏன்டா ஆரம்பிச்சேன், கம்முன்னு வேலைக்கே போயிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்லாம் வந்திருக்கேன். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கும் அந்த டைம் பீரியட்ல. சரிங்களா? நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், ஆல்ரெடி நீங்க பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்க ஆட்களுக்கு வந்து 2025ல வந்து ஒரு சூப்பரான ஒரு டைம் பீரியட்னே சொல்லலாம். சரிங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீங்க வந்து இவ்வளவு நாளா வந்து வாய்ப்பை தேடி அலைஞ்சதெல்லாம் விட்டுருங்க. உங்களை தேடி இனிமேல் வாய்ப்பு வரும். அதை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. நான் என்ன ஒண்ணு சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரே எச்சரிக்கை விடுறேன். ஓகேங்களா? அது என்னோட அட்வைஸ்னே வச்சுக்கோங்க. இனிமேல் நீங்க இவ்வளவு நாளா பண்ண தப்ப திருப்பி பண்ணாதீங்க. அப்போ வந்து அதுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். இவ்வளவு நாள எதை பண்ணி எதனால லாஸ் ஆச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் திருப்பி அதை பண்ணீங்கன்னா மறுபடியும் லாஸ் தான் ஆகும். அப்போ நீங்க இது 7.5 சனியில வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால ஒரு லாஸ் ஆயிருக்கலாம், ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கலாம் பிசினஸ்ல. அப்ப எதனால, வாட் இஸ் த ரீசன், அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதை திருப்பி இப்ப எடுக்கிற முயற்சியில போடக்கூடாது. அந்த தப்பான முடிவை திருப்பி இப்ப எடுக்கிற முயற்சியில போடக்கூடாது. அதை மட்டும் நீங்க பண்ணுனீங்கன்னாவே உங்களோட வாழ்க்கையில வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்க வந்து முன்னேறீங்க அப்படின்னா நீங்களே வந்து உணர்ந்துக்கலாம். நீங்க வந்து அந்த டைம் பீரியட் வெயிட் பண்றதெல்லாம் வேண்டாம். நீங்க அந்த தவறுகள்லாம் எடுத்துட்டு அந்த எதனால வந்து நான் அந்த தப்பு பண்ணினேன், இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு உணர்ந்துட்டு நீங்க கரெக்டா ஒரு விஷயத்தை கரெக்டா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு முயற்சியில் இறங்குனீங்கன்னா அது வெற்றியில தான் கண்டிப்பா போய் முடியும். ஸோ அதனால வந்து நீங்க எதை கண்டுமே பயப்பட வேண்டாம். உங்களுக்கு டைம் பீரியட் சூப்பரா இருக்கு. சோ அதனால வந்து நீங்க அதாவது ஆல்ரெடி பண்ணி ஒரு விஷயத்தை வந்து தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. அந்த முயற்சி திருப்பி பண்ணாதீங்க. அதாவது பண்ற தப்ப திருப்பி பண்ணாதீங்க. ஓகேங்களா? மறுபடியும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ நீங்க புதிய முயற்சி தேடி போகணும். கரெக்டா எதனால தப்பு பண்ண அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன். பழைய தப்ப மறுபடியும் பண்ணீங்கன்னா மறுபடியும் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் பார்த்துட்டு அது ஒரு பாடமா எடுத்துட்டு இனிமேல் இதனாலதான் எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த பக்குவம் வந்துருச்சுனாவே நீங்க அதுல வந்து வெற்றி அடைவீங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஆல் ஓவரா பாத்துக்கிட்டோம்னா மகர ராசிக்கு ஒரு பொற்காலம்னே சொல்ல 2025. ஏன்னா வந்து சனி வந்து விலகிறாரு டோட்டலாவே. அதனால பாத சனி எல்லாம் ஒரு ஓடிடுறாரு, 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு. அதனால நீங்க எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற பலன்கள் உங்களை நோக்கி வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாமே வந்து இனிமேல் உங்களுக்கு சப்போர்ட்டிவா மாறுவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்னால நிறைய ஆதாயம் இருக்கும். சரிங்களா? உங்களை சுத்தி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும். இது எல்லாமே வரும். உங்களுக்கு இது இவ்வளவு நாளா தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த ஏதோ ஒரு எதிரியும் கூட வந்து அவங்களே தெரிச்சு ஓடி போயிருவாங்க. இந்த மாதிரியான காலகட்டம் உங்களுக்குன்னு ஒரு பேர் புகழ் அடையாளம் நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி அது உங்களை தேடி வரும். என்னன்னா வந்து ஒண்ணு உங்க சுய ஜாதகத்தை எடுத்து என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்க. அதுதான் நான் ஏன் திருப்பி இதை சொல்றேன்னா, அது கரெக்டா கை கொடுக்கணும். கோச்சாரம் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு 25% பலன் வச்சுட்டு மட்டும் நம்ம வந்து பெரிய ஆள் ஆக முடியாது. சரிங்களா? ரெண்டுமே இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்றேன். சரிங்களா? கோச்சாரம் இல்லாம சுய ஜாதகம் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. அப்ப ரெண்டுமே சூப்பரா டைம் பீரியட் டச் ஆகி வந்தா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷைன் ஆக முடியும் அப்படின்னு சொல்றேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசினஸ், கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் செக்டர், கன்சல்டிங் அண்ட் சர்வீஸ் ஃபீல்டு, ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நீங்க வந்து ஷைன் ஆகணும் அப்படின்னா ரெண்டுமே கை கொடுக்கணும். சரிங்களா? அதனால உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க,
நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணினா வந்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து மிஸ் ஆயிடலாம். ஸோ அதனால வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.